வேங்கை வேலுக்கு திருமாவளவன் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்குறாங்க. பல முறை சொல்லியாச்சு. இன்னும் அந்த மரமண்டைங்களுக்கு மூளையில் ஏறவே இல்லை. என்ன போனாரான்றான். நான் தான் 3வது நாளே போய் நின்னேன். 5000 பேரை திரட்டி போராட்டம் நடத்தினேன். நாங்கள் தான் அழுத்தம் கொடுத்தோம். தமிழ்நாடு முழுக்க மறுபடியும் போராட்டம் நடத்தினோம். அந்த நார்மல் போலீஸ் விசாரிக்க வேண்டாம், சிபிசிஐடி விசாரிக்கணுங்கிறத அழுத்தம் கொடுத்ததே விடுதலை சிறுத்தைகள் தான். வழக்கறிஞர்கள் போய் அங்கே நின்று அந்த பிரச்சனையை சட்டப்பூர்வமாக எதிர்கொண்டவர்கள் விடுதலை சிறுத்தைகள் தான். ஆனா இன்னும் பல பேர் திருமாவளவன் என்ன பண்ணார், அங்க போனாரா, யாராவது எடப்பாடி அங்க போனாரான்னு கேட்கிறாங்க. எடப்பாடிக்கு அதுல பங்கு இல்லையா? ஒரு ஒரு சமூகம் பாதிக்கப்படுகிற போது என்ன இழிவான அரசியல். ஏன்னா வழக்கமா தலித் இயக்கங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்னோ ரெண்டோ கொடுங்க, உங்க சின்னமா தாங்க, நாங்க அதிலே நின்னுக்கிறோம், ரைட் வணக்கம் அப்படின்னு போவாங்க. விடுதலை சிறுத்தைகள் அதையெல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு இன்றைக்கு தனித்தொரு இயக்கமாக வளர்ந்து நிற்கிறது. ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று நிற்கிறது. சொந்த சின்னத்தை வென்றெடுத்திருக்கிறது. இதை அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இன்னும் அவங்களுக்கு அடிவயிறு எரியும், பற்றி எரியும், எரிந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் எங்களை எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது. மக்கள் எங்களை தாங்கி பிடிக்கிறார்கள்.